எண்ணெய் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு, முடிஞ்சனா வெங்காயம் போட்டு வதக்கின ஒரு ஆம்லேட்டும். இப்போ நீங்க சொன்ன 4 ஐட்டம் உங்க ஃபேவரட்டா? எனக்கு எண்ணெய் கத்திரிக்காயும் ஆம்லேட்டும் இது வச்சு சாப்பிட்டு பிடிக்கும். நெய் ஊற்றி சோறுல போட்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி சாருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 25 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதிலேயே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 மூடி துருவின தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 4 கீறி வச்சிருக்கிற 1/4 கிலோ கத்திரிக்காவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து அது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்து இதை மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த அளவு கெட்டியானதும் கடைசியாக உங்களுக்கு தேவையான சின்ன பீஸ் வெல்லம் கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு.